மற்றும் ஒரு அண்மை செய்தி. நடிகை கௌரி கிஷனிடம் அநாகரிகமான கேள்விகளை கேட்ட யூடியூபர்களுக்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நடிகை கௌரி கிஷனிடம் அநாகரிகமான கேள்விகளை கேட்ட யூடியூபர்களுக்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சில வக்கிரமான நபர்கள் பத்திரிகையாளர் போர்வையில் நடிகைகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பதா என்றும் நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். அதர் திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் 96 பட நடிகை இடம் யூடியூபர் ஒருவர் தன்னுடைய எடை குறித்தான கேள்வியை முன்வைத்திருந்தார். அதற்கு பல்வேறு தரப்பினர் மத்தியில கடும் எதிர்ப்பு நிலவியது. காலை முதலே திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சியினர் சிலரும் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அந்த கண்டனத்திலே பத்திரிகை துறையும் திரைத்துறையும் எப்போதுமே பிரிக்க முடியாத ஒன்று. அதில் நேற்றைய தினம் இது மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். பத்திரிகையாளர் என்ற போர்வையில் நடிகைகளை பார்த்து ஏளனமான கேள்வி கேட்பது, அவமானப்படுத்துவது கவலை அளிப்பதாக அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் எங்களது சகோதரி ஒருவருக்கு நிகழ்ந்த இந்த நிகழ்வு அதே நபரால் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு சகோதரிக்கும் நிகழ்ந்திருக்கின்றது என்ற ஒரு கண்டனத்தையும் பத்திரிகையாளர் இது போன்ற சம்பவத்திலே ஈடுபடக்கூடாது என்ற கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ் திரையுலகம் எப்போதுமே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் துறையாகவே விளங்கி 75 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் திரையுலகில் பெண்கள் நடிகையாக மட்டுமல்லாமல் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் ஒளிப்பதிவாளராகவும் பிரகாசித்திருக்கின்றனர். ஆனால் தமிழ் திரைத்துறையில் ஒரு பெண் நுழைந்து சாதிப்பது என்பது இன்னும் பெரும் சவாலாகவே இருக்கிறது. அப்படியான ஒரு நிகழ்வுகள் நேற்றைய தினம் தன்னுடைய எடை குறித்தான ஒரு கேள்வி கடும் கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. எங்களுக்கு பாதுகாப்பு தர வைக்கக்கூடிய பத்திரிகை துறையில் இது போன்ற கலைகள் முளைப்பது நாம் அனைவரும் ஒன்று கூடி பேசி சரியான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்ற கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த எடை குறித்தான கேள்வி என்பது அனைவரையும் முகம் சுழிக்கும் அளவுக்கு ஆளாக்கி இருக்கின்றது. இதற்கு பல்வேறு தரப்பினர் மத்தியிலே தொடர்ந்து கண்டனங்கள் என்பது தெரிந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.